வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு என்னடா சைடிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அடுப்பில் ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கிறேன். வாணலி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயை நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுத்தா போதுங்க. ஓரளவுக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நம்ம செவந்து வரும். அந்த செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 3 வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. 3 வரமிளகாய் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய்ங்க. தேங்காய் சேர்க்குறப்ப இந்த சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய், வரமிளகாய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கப்பயே ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம். புளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லித்தலை சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த மல்லித்தலையை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்டோடு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்டோடு போகிறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த சூடு இருக்கிறப்பே நம்ம வதங்கி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்த கையோடய நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோங்க. கல்லுப்பை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு கல் தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.